இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த குருத்துவ திருநிலைப்பாட்டு திருப்பலிக்காக நாம் அனைவரும் இங்கே கூடியுள்ளோம். நம்முடைய சகோதரர்கள் இன்று தன்னை முழுமையுமாக இறைவனுக்கும் இறை மக்களுடைய பணிக்கும் கையளிப்பதற்காக அர்ப்பணிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த திருப்பலியின் போது ஒரு அருமையான தியான பாடல் பாடப்பட்டது. இப்பேராலயத்தின் பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் சேர்ந்து பாடல்களோடு இணைந்து ஒரு அருமையான பாடல் பாடினார்கள். நீங்கள் 4 பேரும் இதை கேட்டிருந்தால் தெரியல, கேட்டிருந்தாலோ என்னதோ, அல்லது மனம் எங்கெல்லாம் போயிட்டுருக்கோ என்னவோ தெரியல. ஆனால் அதை கேட்டு நீங்கள் மனதில் வைத்திருந்தால் அது உண்மையிலே உங்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கும். மகனே, என் மகனே, உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்காக உன்னோடு வாழ்கிறேன். பாருங்க இந்த வார்த்தைகளை. உன்னை கண்மணி போல் நான் காக்கிறேன், உன் பாதை வழி எங்கும் ஒளியாகிறேன், உன்னை என் கரம் பற்றி வழி காட்டுவேன். நான் இறைவன், உன்னை அறிவேன், உடனிருப்பேன், கலங்காதே. இதைவிட மேலான ஆறுதல் அளிக்கும் ஊக்குவிக்கும் வார்த்தைகள் எங்கேருந்து கிடைக்கும்? இந்த நேரத்தில் நீங்கள் தங்களை முழுமையுமாக அர்ப்பணித்து இறைவனுக்காகவும் இறைவணி புரிந்து மக்களுக்கு தன்னை முழுமையுமாக கையளிக்க இருக்கும்போது இறைவனிடமிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது எவ்வளவோ மன மகிழ்ச்சி இருக்கும். நான் தனிமையாக அல்ல, என்னை இறைவன் அழைக்கிறார், என்னோடு இருக்கிறார், அவர் இறைவனாக இருக்கிறார், அவருக்கு என்னை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான தியான பாடல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நான் நினைக்கிறேன் இது ஒரு வரலாற்று நிகழ்வு என நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த 4 அருட்சகோதரர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படும் போது நமக்கு திருத்தந்தை இல்லை. திருத்தந்தை இல்லாத நேரத்தில் இவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இவங்கள் எப்போதும் இதை மனதில் கொண்டிருப்பார்கள். நான் குருவாக போனபோது திருத்தந்தை இல்லை. இப்போதான் அவங்க முயற்சி செய்கிறாங்க திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக, ஒரு புது திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக. ஆனால் இப்போ திருத்தந்தை இல்லை. ஆனால் அந்த திருத்தந்தையின் இடத்தில் இயேசு திரு அவையை ஏற்றுக்கொண்டு இப்போது திரு அவையை வழிநடத்துபவராகவும் திரு அவையை பாதுகாப்பவராகவும் திரு அவைக்கு தலைவராகவும் இயேசு இருக்கிறார். அது நம்முடைய நம்பிக்கை. திருத்தந்தை இயேசுவுக்கு பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தருணத்தில் உண்மையாகவே இயேசுவே திரு அவையின் தலைவராக இருக்கும்போது நீங்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறீர்கள். இன்று பாண்டிக்கடலூர் உயர்மறை மாவட்டம் மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் 4 புதிய அருள் பணியாளர்கள் இந்த மறை மாவட்டத்திற்கு கிடைக்கிறது. இந்த மறை மாவட்டம் கடந்த சில மாதங்களாக குருக்களை இழந்த நிலையில் இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு நம்முடைய குருக்கள் இறந்த நிலையில் இருக்கிறது. குருக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. அந்த நேரத்தில் 4 இளங்குருக்கள் நமக்கு கிடைப்பது இன்று ஒரு மகிழ்ச்சி. அவர்களோடு இணைந்து உயர் மறைமாவட்டம் மகிழ்வதோடு இவர்களுடைய குடும்பத்தினர்
பெற்றோர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள் அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று நம்முடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய மகன், என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவினர் இன்று இயேசுவின் இடத்தை எடுத்து இயேசுவாக மாறி திரு அவையின் மக்களுக்கு பணிபுரிவதற்காக தன்னை முழுமையுமாக கையளிக்க இருக்கிறார். எனவே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது மகிழ்ச்சியின் நாள், இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாள். ஏனென்றால் இந்த 4 அருட்பணியாளர்கள் நமக்கு கிடைக்கிறார்கள். இருபதாம் நூற்றாண்டில் இறையியலாளர், a famous theologian, Hans Urs von Balthasar என்ற சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சுவிஸ் தியாலஜியன், அவர் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மேன்மை பெற்ற, பேரும் புகழும் பெற்ற ஒரு தியாலஜியனாக இருந்தார். ஹன்ஸ் உர்ஸ் ஓன் பல்தசார். அவரை திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவரை கருதினாலாக அறிவித்தார். ஆனால் கன்சிஸ்டரி நடக்கும் முன்பே அவர் உயிர் துறந்தார். எனவே அவர் கருதினால் ஆகவில்லை. அவர் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டுடைய தோழனாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பேரும் புகழும் பெற்ற இறையியலாளர் ஹன்ஸ் உர்ஸ் ஓன் பல்தசார் தன்னுடைய குருத்துவ விழாவுக்கு அவர் ஒரு சுவனீர் தயார் செய்திருந்தார். சுவனீர் ஒரு படம், அதன் பின்னால் அவருடைய கருத்து. அந்த அவருடைய குருத்துவ விழாவுக்கு அவர் எழுதியிருந்த அந்த கருத்து என்ன என்றால், பெனடிக்ஷித், ஃப்ரேஜித், தேதித் குவே, இந்த 3 வார்த்தைகளை அவர் எழுதியிருந்தார். பிளஸ்ட், புரோக்கன் அண்ட் கிவன். ஆசீர்வதித்து அதை பிட்டு மக்களுக்கு கொடுத்தார். அதுதான் அந்த 3 வார்த்தைகளுடைய அர்த்தம். அதை ஹன்ஸ் உர்ஸ் ஓன் பல்தசார் தன்னுடைய குருத்துவ வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதை எடுத்து அவர் அந்த சுவனீரிலே அதை பதித்திருந்தார். இன்னும் ஒன்று நாம் அதோடு சேர்க்கலாம், அச்சேபித், எடுத்து. ஏனென்றால் இயேசு அப்பத்தை தன் கைகளில் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு மக்களுக்கு கொடுக்கிறார். இப்போ 4 வார்த்தைகள், அச்சேபித், பெனடிக்ஷித், ஃப்ரேஜித், தெதித் குவே. இந்த 4 வார்த்தைகளை பற்றி நான் இன்று நம்முடைய அருட்சகோதரர்கள் திருப்பணியாளராக குருவாக திருநிலைப்படுத்த போதும்போது இந்த 4 வார்த்தைகளை கொண்டு நான் அவர்களோடு இணைந்து தியானிக்க விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 4 வார்த்தைகளை இயேசு எப்போது சொன்னார்? சிலுவையில் உயிர் துறக்கும் முன்பு அந்த இரவு உணவின் போது, த லாஸ்ட் சப்பர், அந்த நேரத்தில் தான் அவர் அந்த அப்பத்தை எடுத்து தன் சீடர்களுக்கு அளித்து அவர் சொல்வது, அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். இந்த 4 வார்த்தைகளை அவர் சொல்வது தன்னுடைய இரவு உணவின் போது அவர் சொல்வது. அது யூக்கரிஸ்ட், திவ்ய நற்கருணை ஸ்தாபித்த போது சொன்ன வார்த்தைகள். குருத்துவத்தை ஏற்படுத்திய போதும் அதே வார்த்தைகளை இயேசு சொல்கிறார்.
குருத்துவமும் நற்கருணையும் ஒன்றாய் இணைந்துள்ளது. குரு இல்லாமல் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லாமல் குரு இல்லை. ஒரு குருவும் திவ்ய நற்கருணையும் ஒன்றாயிருக்கிறார்கள். எப்படி இயேசு திவ்ய நற்கருணையை ஸ்தாபிக்கும் போது, அதை ஏற்படுத்தும் போது இந்த 4 வார்த்தைகளை உச்சரித்தாரோ, அதே போல் ஒரு குருவை திருநிலைப்படுத்தும் போது இயேசு இந்த 4 வார்த்தைகளை உச்சரிக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே நம்முடைய இந்த 4 குருக்கள் அருட்சகோதரர்கள் என்ன குரு ஆகலை. இப்போவும் அவங்க எழும்பி சொல்லலாம், சாரி, திஸ் இஸ் நாட் மை லைஃப், ஐ ஹவ் ரியலைஸ்ட். நல்ல அழகாக போகலாம், வீட்டுக்கு போகலாம். ஒருவரும் தடுக்க மாட்டாங்க, ஒருவரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பாராட்டுவாங்க. என்றால் இவன் உண்மையானவன், கபடமற்றவன், குருவாக மாறி ஒரு குருவின் அந்த வாழ்க்கை வாழாமல் இருப்பது இதைவிட இழிவானது. குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அந்த குருத்துவத்தின் மேன்மையை அறிந்து அதன்படி வாழாமல் இருப்பது இழிவானது. ஆனால் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிட்டோ, குருத்துவம்னா இப்படியா, அது என்னால் முடியாது, ஏற்கனவே என்னுடைய இதயம் வேறு யார்கிட்டயே போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அதை உணர்ந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும், அவர்களை பாராட்டணும், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு வாழும் வாழ்க்கை அந்த திவ்ய நற்கருணையோடு இணைந்த வாழ்க்கை. அது இல்லாமல் குரு இல்லை, குரு இல்லாமல் அது இல்லை. இயேசு இன்று குருவோடு அவர் குருவின் சார்பாக இருக்கிறார். இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் இங்கே இந்த பலி பீடத்திலே கொண்டு வந்து அதை மக்களுக்கு கொடுக்க குரு தேவைப்படுகிறார். குரு இல்லாமல் அது நடக்காது. The Lord is today dependent on the priests. Are the priests dependent on Jesus? Are they dependent on Jesus? Or are they dependent on many things? Today the priests are dependent on many other things, not on Jesus, not on the power of Jesus, not on the sacrifice of Jesus, not on the sufferings of Jesus. Today the priests are depending on the world, worldly power, name, fame, power, position, money, pleasure, comfort. இதுதான் இந்த குருக்கள் எதிர்பார்ப்பது. எனக்கு நல்ல பங்கு வேணும், அங்கே நான் நல்லா இருக்கணும், ஒரு குறை இருக்கக்கூடாது. யாராவது சொல்கிறாங்களா, எனக்கு மக்கள் தேவை, இறை மக்கள் தேவை. எந்த இடமா இருந்தாலும் சரி, நான் இறை மக்களுக்காக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். அந்த இறை மக்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நான் திருநிலைப்படுத்தப்பட்டவன். எனவே அவர்களுக்காக நான் போவேன், அவர்களோடு இருப்பேன், மக்களை பிடிப்பவர்களாக. இயேசு சீடர்களை அழைக்கும் போது முக்கியமாக அந்த 4 சீடர்கள், யாக்கோப், யோவான், பேதுரு, அந்திரேஸ், இந்த 4 பேரையும் அவர் அழைக்கும் போது என்ன சொன்னார்? இனி நீங்கள் மீன் பிடிப்பவர்கள் அல்ல, மக்களை பிடிப்பவர்கள். ஆனால் உயிர்த்த இயேசு இறந்த பிறகு அவர் உயிர்த்து விட்டார். அந்த உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ள முடியாமல் இருந்த சீடர்கள், பேதுரு என்ன சொல்கிறார்? நான் மீன் பிடிக்க போறேன். அவர் சொல்றார், அடைக்கப்பட்ட அறையில் கவலையோடும் சந்தேகத்தோடும் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்னும் அவர்களால் இயேசு உயிர்த்து விட்டார், அந்த உயிர்த்த இயேசுவை நம்ப முடியாமல் இருக்கிறார்கள். அந்த உயிர்த்த இயேசுவின் வல்லமையால் நிறையாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த நேரத்தில் தான் 2 சீடர்கள் சொல்கிறார்கள், எல்லாம் நிறைஞ்சிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு, இனி என்ன, நான் நம்ம கிராமத்துக்கு போகிறோம்,
நம்ம பழைய வாழ்க்கையை தொடங்கும். அவங்க எம்மாவுஸுக்கு போகிறாங்க. பேதுரு சொல்கிறாரு, சே இங்கே இருந்து என்ன போரிங்காக இருக்குது, நான் மீன் பிடிக்க போகிறேன். பழைய தொழில். இனி நீங்கள் மீன் பிடிப்பவர்கள் அல்ல, மக்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் உங்களை. ஆனால் அவர் மீன் பிடிக்க போகிறார். மக்களை பிடிப்பவர் மீன் பிடிக்க போகிறார். இன்றைய சூழ்நிலையில் நாம் என்ன பார்க்கிறோம்? நிறைய குருக்கள், நான் எல்லாரையும் சொல்லலை, நல்ல குருக்கள் இருக்கிறாங்க, நம்முடைய திருச்சபையில் நல்ல குருக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய குருக்கள் மக்களை பிடிப்பவர்களாக இருப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை, மீன் பிடிப்பவர்களாக மாறுகிறார்கள். அங்கே பைசா கிடைக்கும். மீன் பிடிப்பவர்களாக, பிற தொழிலை செய்பவர்களாக, பங்கு பணியை ஏற்று மக்களோடு இணைந்து அந்த மக்களுக்காக தன்னை முழுமையும் கையளித்து அவர்களோடு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய எல்லாவற்றையும் செலவிடுவதற்காக அவர்கள் விருப்பப்படவில்லை. ஒரு டாக்டராக மாறி, ஒரு லாயராக மாறி, ஒரு என்ஜினியராக மாறி, இன்னும் என்னதெல்லாமோ அப்படி அவர்கள் மீன் பிடிப்பவர்களாக மாறுகிறார்கள், மக்களை பிடிப்பவர்களாக அல்ல. இயேசு என்ன சொல்கிறார்? இனி நீங்கள் மீன் பிடிப்பவர்கள் அல்ல, மக்களை பிடிப்பவர்களாக மாறுவீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். எனவே ஆனால் இயேசு விடமாட்டார், அவர் பின்னால் போகிறார். அந்த 2 சீடர்கள், எம்மாவுஸ் போன சீடர்கள், அவங்க பின்னால் போகிறார், அவங்களோடு ஒன்றாக இருக்கிறார். அவர்கள் பயந்து விட்டார்கள், இரவு ஆகிவிட்டது, இனி பயணம் செய்வது ஆபத்துக்குரியது. எனவே அவர்கள் சொல்கிறார்கள், எங்களோடு தங்கும், இரவாகிவிட்டது, பயணம் செய்வது ஆபத்து. பயந்தார்கள். ஆனால் இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது, அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது உயிர்த்த இயேசுவை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். உடனே அவர்கள் தன்னுடைய பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு அதே ராத்திரி எருசலேமுக்கு போறார்கள். ஏனென்றால் உயிர்த்த இயேசுவின் வல்லமையால் நிறைந்து விட்டார்கள். நாம் உயிர்த்த இயேசுவின் வல்லமையால் நிறைந்திருக்கின்றோமா? அந்த உயிர்த்த இயேசுவின் வல்லமை நம்மிடம் இல்லை என்றால் நான் மீன் பிடிக்க தான் போவோம், வேற வேலைகளை தான் தேடிட்டு இருப்போம். இயேசுவின் வல்லமை இருந்தால் அது நம்மை அப்படி போக விடாது. உயிர்த்த இயேசுவை நாம் நம்புகிறோமா? அவரோடு இணைந்திருக்கிறோமா? அவருடைய வல்லமையை அனுபவிக்கிறோமா? அங்கே மீன் பிடிக்கிறார்கள். இயேசு அங்கே போய், பிள்ளைகளே ஏதாவது கிடைத்ததா? ஒன்றும் கிடைக்கல. இயேசு தச்சனின் மகன், அவருக்கு மீன் பிடிப்பது என்ன என்று தெரியாது. பேதுரு எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேன், ராத்திரி பூரா வேலை செய்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. இயேசுட்ட சொல்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? தச்சனின் மகன் என்ன சொல்கிறார்? வலது பக்கம் வலையை இடுங்கள். வலையிட்டாங்க, இழுக்க முடியலை, அவ்வளவு மீன். அந்த மீன் எல்லாம் ராத்திரி எங்கே போயிட்டு? ஏனென்றால் இவர்கள் மீன் பிடிப்பவர்கள் அல்ல, இவர்கள் மக்களை பிடிப்பவர்கள். இப்போ மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க. மீனுக்கு அது தெரியும், அந்த மீன்களுக்கு அது தெரியும், இவர்கள் மக்களை பிடிப்பவர்கள், மீன் பிடிப்பவர்கள் அல்ல, எனவே நாம் ஓடிடுவோம். ஆனால் இயேசு சொன்ன இயேசுவின் சொற்படி அவர்கள் வாழும்போது அங்கே எல்லாம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இயேசு நமக்கு முக்கியமாக இருக்கிறாரா? இன்றைய 2ஆம் வாசகத்திலே என்ன அழகாக சொல்கிறார் புனித பவுலடியார். பவுலடியார் என்ன சொல்கிறார்? நான் இயேசுவை ஆதாயமாக்கி கொண்டதால் இந்த உலகத்தையும் உலக பொருட்களையும் உலக உறவையும் எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன் என்று. இயேசுவின் அனுபவம், இயேசுவோடு ஒன்றித்து இணைந்து வாழ்வதின் அதற்கு பதிலாக நான் இந்த உலகத்தை குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மிடம் இருக்கின்றதா? அதனால்தான் பேதுருவும் யோவானும் என்ன சொன்னார்கள்?
என்னிடம் பொன்னும் வெள்ளியும் எங்களிடம் இல்லை, இயேசுவின் பெயரால் எழுந்து நட. ஆனால் நம்மகிட்ட இப்போ பொன்னு வெள்ளியும் நிறைய இருக்கு, ஆனால் இயேசு இல்லை. பேங்க் பேலன்ஸ், பைசா நிறைய இருக்கு, அதுவும் இன்னும் வேணும்னு உள்ள ஒரு அங்கலாய்ப்பு, இன்னும் வேணும். ஆனால் ஒரு குருத்துவ வாழ்வு என்ன வாழ்வு? இயேசு அந்த குருவை எடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். அந்த 4 வார்த்தைகள் அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கட்டும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். தேவ அழைத்தல் இவர்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த 4 பேரும் இயேசு இன்று அவர்களிடம் சொல்வது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நான் தான் உங்களை எடுத்தேன். எப்படி அவர் அப்பத்தை எடுத்தாரோ அதே போல் இன்று இந்த 4 பேரையும் இயேசு தேர்ந்தெடுக்கிறார், தன் கைகளில் எடுக்கிறார். இவர்கள் எனக்கு தேவை, இவர்களை நான் விரும்புகிறேன், இவர்கள் என்னுடையவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைய முதல் வாசகத்தில் என்ன வாசிக்க கேட்டோம்? தாயின் கருவில் கருவுறும் முன்பே நான் உன்னை அறிவேன், நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், நீ எனக்கு சொந்தம். அதான் தேவ அழைத்தல். இறைவன் இவர்களை எடுத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவர்கள் முற்றிலும் இறைவனுக்கு சொந்தம், குடும்பத்திற்கு அல்ல. அதான் அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த திருப்பலி துவக்கத்திலே அவர்கள் இவர்களை கொண்டு இவர்களை திருச்சபையின் கையில் சமர்ப்பித்து விட்டார்கள், அர்ப்பணித்து விட்டார்கள். இனி அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தம் அல்ல, இறைவனுக்கு, இறை மக்களுக்கும் சொந்தப்படுகிறார்கள். எந்த பங்குகளுக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்களோ அந்த பங்கு மக்கள் இவர்களுக்கு பெற்றோர்களும் எல்லோருமாக மாறுகிறார்கள். எனவே அதற்காக இறைவன் இன்று இவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் தன் கைகளில் இவர்களை எடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். அதன் பிறகு இவர்களை ஆசீர்வதிக்கிறார். பெனடிக்ஷித், அச்செபித், பெனடிக்ஷித். இரண்டாவது இவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறார்? திருமுழுக்கு என்ற அருட்சாதன வழியாக இவர்களை ஆசீர்வதித்தார். இவர்களை தந்தையின் பிள்ளைகளாக்கினார். மூவர் கடவுளின் உறவிடம், தூய ஆவியார் இவர்களை குடிகொள்கிறார். இது எல்லாம் இறைவனுடைய ஆசீர். இவர்களை ஆசீர்வதித்துள்ளார் இறைவன். அதன் பிறகு நிறைய பண்புகளாலும் நல்ல குணங்களாலும் இவர்களை நிறைத்துள்ளார். இதெல்லாம் இறைவனுடைய ஆசீர். இவர்களுக்கு தேவ அழைத்தல் கிடைத்துள்ளது, அது இறைவனுடைய ஆசீர். இவர்களுக்கு இறைவன் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவங்க மட்டும்தான் கிடைச்சாங்களா? எவ்வளோ நல்ல பையன்மார் இருக்கிறாங்க சமுதாயத்தில். இவங்களுடைய பங்குகளிலே எவ்வளோ இவங்களை விட நல்ல பையன்மார்கள் எத்தனையோ இருக்காங்க. ஏன் கடவுள் அவங்கள அழைக்கல? இது இவர்கள் தேவ அழைத்தல். அது எல்லாருக்கும் இல்லை, அது எல்லாருக்கும் கிடைக்காது. இறைவன் விருப்பப்பட்டவர்களை மட்டும் அவர் அழைக்கிறார். எனவே இவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போதும் இவர்கள் இதை உணர வேண்டும். என்னை இயேசு தேர்ந்தெடுத்து என்னை ஆசீர்வதித்துள்ளார். கொடைகளாலும் கனிகளாலும் அவர் என்னை நிரப்பியுள்ளார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை என்ற ஒரு உறவுக்கு அவர் என்னை அழைத்துள்ளார். இன்றைய நற்செய்தியிலே அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். அதன் பிறகு அவர் ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறார் இன்றைய நற்செய்தி வழியாக. என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள்.
ஜெப வாழ்க்கை வழியாக. ஒரு குருவானவருக்கு ஜெப வாழ்க்கை, அந்த ஜெப வாழ்க்கை வழியாக இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் போது அவர் மக்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பாக மாறுவார். அவர் அந்த இயேசுவோடு இணைந்திராமல் பிற காரியங்களில் ஈடுபட்டு தன் வாழ்க்கையை பிற காரியங்களில் அர்ப்பணித்து வாழும்போது அவர் இயேசுவை கொடுக்க மாட்டார். அதுதான் உண்மை. எனவே இவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை எடுத்து இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். மூன்றாவதாக அதை பிட்டு, இதுதான் ரொம்ப கவலைக்குரியது. இயேசு எப்படி அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு மக்களுக்கு கொடுக்கிறார். எனவே ஒரு குருவை அவர் தேர்ந்தெடுத்து அவரை ஆசீர்வதித்து அவரை நொறுக்குகிறார். He breaks them. He breaks them. ஏனென்றால் இயேசு என்ன சொன்னார்? என்னை பின் செல்ல விரும்புபவன் தன்னை மறுத்து தன்னை இழந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். தன்னை இழக்கணும். Deny the self. அதுதான் நொறுக்கப்படுவது, உடைக்கப்படுவது. எனவே இந்த மூன்றாவது அவர்களை பிட்டு அவர்களை நொறுக்கி மக்களுக்கு அவர் கொடுப்பார். எனவே மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் நொறுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த நொறுக்கப்படும் அந்த செய்தி, அந்த செயலுக்கு நாம் தயாராக இல்லை. நாம் நொறுக்கப்பட தயாராக இல்லை. We are not ready to be broken. அப்போ மக்களுக்கு பயன் இல்லாதவர்களாக மாறுகிறோம். Only when we are broken we can be given to people. But we are not ready to be broken. We want to be good. We want to be comfortable. We want to be safe and secure. அப்போ எப்படி broken, எப்படி நொறுக்க முடியும்? நொறுக்க முடியாது. அதான் கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் மிகவும் ரொம்ப டிஃபிகல்ட் திங்காக இருக்கிறது. கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டம். இப்போ கீழ்ப்படிதல் எங்கே? இப்போ எல்லாம் டிமாண்ட் தான். டிமாண்ட்ஸ், அது வேணும், இது வேணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போடணும், இங்கே போடணும், டிமாண்ட்ஸ். கீழ்ப்படிதல் எங்கே போச்சு? அதான் நம்முடைய வாழ்க்கை இறை ஆசிரியர் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த இயேசு என்ற குருவை நாம் மக்களுக்கு எடுத்து காட்ட முடியாமல் இருக்கிறோம். நொறுக்கப்பட வேண்டும். எல்லாரையும் எடுத்து பாருங்க. ஆபிரகாமை எடுத்து பாருங்கள். அவர் நொறுக்கப்பட்டார். நல்ல அழகா அவருடைய இடத்துல அவர் ஒரு குடும்பமாட்டு மாடுகள் ஆடுகள் எல்லாம் செழிப்பாக ஒரு நல்ல குடும்பமாக இருந்தவரை நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின் செல் என்று கடவுள் அவரிடம் சொன்னார். பின்னால போனார். அவர் அங்கேயே இருந்திருக்கலாம். பின்னால் போனார். பிறகு கடவுள் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன், நிறைய மக்களை கொடுப்பேன், நிறைய லேண்ட் கொடுப்பேன். ஆனால் என்ன கிடச்சி? ஒரு மகனை பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவர் அப்படி நொறுக்கப்பட்டார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. கடைசியாக அவருக்கு ஒரு மகன் ஈசாக் கிடைத்தான். அந்த ஈசாக்கோடு மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தினார். அந்த ஈசாக்காக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். அவன் வழியாக தான் இறைவனின் வாக்குறுதிகள் நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது இன்னும் இறைவன் அவரை நொறுக்குகிறார். என்ன சொல்கிறார்? உன் ஒரே மகனை எடுத்து மோரியா மலைக்கு சென்று அவனை எனக்கு பலி செலுத்து. வாட் a brokenness. பாருங்க, அவனை எனக்கு பலி செலுத்து. அவர் நொறுக்கப்பட்டார். அதனால் தான் நம்பிக்கையாளர்களின் தந்தையாக அவர் மாறுகிறார்.
இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுவராக மாறுகிறார். இறைவன் எல்லாவற்றையும் அவரோடு பகிர்ந்து கொள்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல், நான் உங்களை இனி வேலையாட்கள் என்று அழைக்க மாட்டேன், பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். தந்தையிடமிருந்து எனக்கு கிடைப்பதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்கள், நீங்கள் இயேசுவின் நண்பர்கள். அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதான் இயேசு சொல்றது. எனவே நொறுக்கப்படுதல், தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். நொறுக்கப்பட்டான். எவ்வளோ அழகா ஒரு மேன்மை உள்ள பெரிய பேரும் புகழும் பெற்ற ஒரு ராஜாவாக வாழ்க்கை நடத்தி வந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை. அந்த பெண்ணோடு உறவு கொண்டு, பீட்சேபா அவளோடு உறவு கொண்டு பாவத்தில் விழுகிறான். இறைவன் அதை சுட்டி காட்டுகிறார். அவன் நொறுக்கப்படுகிறான். தன் உடம்பு முழுவதும் சாம்பலை பூசி அழுது நொறுக்கப்பட்டார். பவுலடியாரை பாருங்க, நொறுக்கப்பட்டார். அவர் கடவுளிடம் வேண்டார், இந்த முல்லை என்னிடமிருந்து எடுத்துவிடும். டேக் அவே த thorn in my flesh. கடவுள் என்ன சொல்றார்? இயேசு என்ன சொல்றார்? என்னுடைய கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. அங்கே நொறுக்கப்பட்டார். 2 கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே பவுலடியார் இதையெல்லாம், அவர் பட்ட துன்பங்களை எல்லாம் அங்கே எழுதுகிறார். நொறுக்கப்பட்டார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இயேசுவை பாருங்கள், சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். The high priest, இயேசு சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அதன் பிறகுதான் இயேசுவின் வல்லமையை உணர்ந்து உயிர்த்தெழுந்து உயிர்த்த இயேசு எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார். நொறுக்கப்படுதல் நம்முடைய வாழ்க்கையின் அம்சம். The identity of a priest is to be broken. Otherwise he is not the priest of Christ. He is not the New Testament priest. He has to be broken. நொறுக்கப்படுதல். நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? அதன் பிறகு கொடுத்தல், பிறருக்கு கொடுத்தல், எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுப்பது, தனக்காக என்றும் வைக்காமல். The priest is not his own. புல்டன் ஷீன் அழகாக அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். The priest is not his own. அதை படியுங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு பிரீஸ்டுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று. ஒரு குருவானவர் அருட்சாதனங்களை மக்களுக்காக அவர் அதை நிறைவேற்றுவார். தனக்காக அவர் நிறைவேற்ற முடியாது. அவர் பிறருக்காக, தனக்காக அல்ல, பிறருக்காக. ஒரு குரு அதான் ஒரு குருவின் வாழ்க்கை. தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது, மக்களுக்காக வாழ்வது. எந்த மக்களுக்காக நீர் அனுப்பப்படுகிறீரோ அந்த மக்களுக்காக வாழ்வதுதான் அவருடைய கொடுத்தல். இறைவன் கொடுப்பவராக இருக்கின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அதான் இறைவனுடைய ஐடென்டிட்டி, அவருடைய நேச்சர், கொடுப்பவர். Many wise people came into this world. Socrates, Plato, Aristotle, ancient philosophers, modern philosophers, contemporary philosophers, எல்லாரும் வந்தாங்க இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் வந்து மக்களுக்கு என்ன படித்து கொடுத்தாங்க? Man, know thyself. Knowledge is everything. Knowledge is everything. Know thyself. ஆனால் ஏதாவது பயன் இருந்தா? ரெண்டாவது சைக்காலஜிஸ்ட், அவங்க இந்த உலகத்திற்கு வந்து ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், அவங்க மக்களுக்கு என்ன படித்து கொடுத்தாங்க? மேன், பி தை செல்ஃப், பி தை செல்ஃப். ஆனால் இயேசு இந்த உலகிற்கு வந்து என்ன சொன்னார்? மேன், கிவ் தை செல்ஃப். உன்னை பிறருக்கு கொடு. இறைவன் தன்னை முழுமையாக நமக்காக கொடுத்தார் தன்னுடைய மகனில். இறைவன் கொடுப்பவர். எனவே we are broken and given to others. அவர் நம்முடைய வாழ்க்கை திவ்ய நற்கருணையை ஒப்பாமானது. எப்படி திவ்ய நற்கருணை?
எடுத்து அதை ஆசீர்வதித்து பிட்டு மக்களுக்கு கொடுக்கிறோமோ, அதே போல் ஒரு குருவை எடுத்து தேர்ந்தெடுத்து அவரை ஆசீர்வதித்து அவரை பிட்டு நொறுக்கப்பட்டு அவர் மக்களுக்காக அவருடைய வாழ்க்கை கையளிக்கப்படுகிறது. அதுதான் ஒரு குருவின் வாழ்க்கை. ஆனால் இந்த காலத்தில் அது நடக்குதா? இந்த காலத்தில் அது நடக்குதா? இவரிடம் ஒரு வேண்டுகோள், அன்பார்ந்த சகோதரர்கள், நீங்கள் 4 பேரும் குருக்கள், நல்ல குருக்களின் எண்ணிக்கையில் சேர்ந்து அந்த எண்ணிக்கையை மிகுதிப்படுத்துங்க. குருக்கள் தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையை அறியாமல் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருக்குவரோடு சேர்ந்து அந்த எண்ணிக்கையை மிகுதிப்படுத்த வேண்டாம். அதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வேண்டுகோள். இறைவன் இவ்வளவு மிகப்பெரிய கொடையை உங்களுக்கு கொடுத்துள்ளார். அவருடைய இன்றைய இன்ட்ரோடக்ஷனில் நம்முடைய வீஜி சொன்னது போல இவ்வளவு மேன்மையானது. அன்னை மரியாள் இதை செய்ய முடியாது, கடவுளின் தாய். ஆனால் அவளுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்க முடியாது அன்னை மரியாளுக்கு. ஆனால் ஒரு பாவியான ஒரு குரு, இயேசு அப்படிப்பட்ட கொடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் நம்முடைய சொற்களை சொல்லி நம்முடைய கைகளை வைத்து அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் இயேசுவின் உண்மையான உடலும் இரத்தமுமாக மாற்றி மக்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஒரு குரு யார்? Who is a priest? There is only one priesthood. Not like the Old Testament, there were many priests. But in the New Testament, there is only one priesthood. That is Christ, the priesthood. We are all extensions of Jesus' priesthood. Extensions. We are sharing in the priesthood of Christ. Sharing. It's not ours. It is Christ. So we are extensions of Christ. We are sharing in the priesthood of Christ. ஆனால் தான் திருப்பலியின் போது அப்பத்தை எழுதி இது என் உடல் என்று சொல்கிறீர்கள். அங்கே இயேசுவும் ஒரு குருவும் ஒன்றாய் மாறுகிறார்கள். இயேசுவும் குருவும் ஒன்றாக மாறுகிறார்கள். எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அதை நாம் அறிந்திருக்கின்றோமா? அந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் குருக்களுக்காக ஜெபிப்போம். எல்லா குருக்களுக்காகவும் அவர்கள் இந்த மறை உண்மைகளை அறிந்து அதன்படி வாழ்க்கை நடத்தி திரு அவையை கட்டி எழுப்பி ஒரே குடும்பமாக மாற்ற நாம் என்று செயல்பட முன்வர வேண்டும். குருவானவர்கள் சரி என்றால் திரு அவை சரியாக இருக்கும். மக்களை அவ்வளோ கஷ்டம் இல்லை. மக்களெல்லாம் கீழ்ப்படிந்துருவாங்க, கேட்டுருவாங்க. கடவுளுக்கு ஏது மிகவும் கஷ்டமாக இருந்தது? பழைய ஏற்பாட்டில் நாம் படிப்போம். யோனாஸ், இறைவாக்கினர் யோனாஸ், கடவுள் சொன்னார் நினைவேக்கு போய் மக்களுக்கு போதி. போனாரா? நினைவே இந்த பக்கம் இருக்கிறது, ஆனால் அவர் அந்த பக்கம் போகிறார். கீழ்ப்படியவில்லை. பிறகு கடவுள் என்னெல்லாம் செய்யணும்? அவரை கப்பலில் ஏறினார். அங்கே ஒரு பெரிய புயல். அவள்கிட்ட சொன்னால் இவரை பிடிச்சி கடலில் போடு. புயல் நின்றுட்டு அவரை பிறகு ஒரு மீன் வர எடுத்து நினைவே கரையில் கொண்டு சேர்க்கிறது. எல்லாரும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறாங்க. நேச்சர் ஒபேஸ் காட், ஃபிஷ் ஒபேஸ் காட். ஆனால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறைவாக்கினர் அவருக்கு கீழ்ப்படியல்ல. பாருங்க. பிறகு அவர் reluctantly he is preaching the good news. Reluctantly he preaching the good news to the Ninevites. அந்த போதனை முடிந்ததும் அவர் வெளியில் வந்து அவர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் எப்படி நினைவே அழிக்கப்படும் என்று. ஆனால் அந்த ரிலக்டன்ட் பிரீச்சிங்கை கேட்டு அரசன்ல இருந்து கடைசி வரை எல்லோரும் சாம்பல் பூசி சாக்கு துணி உடுத்து அவர்கள் அங்கே தன்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார்கள். எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த ஒரு ரிலக்டன்ட் பிரீச்சிங் இஸ் எனஃப்
for the people to be converted. But யோனாஸ் கடவுள் என்னெல்லாம் செய்து அவரை கன்வெர்ட் பண்ண முடியலை, கடைசி வர முடியலை. கடைசி வர அவர்கள் he is waiting to see them being destroyed. அதான் இன்னைக்குள்ள நிலைமை. எனவே நாம் இன்று குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய குருக்களுக்காக. அவர்கள் இந்த மறை உண்மைகளை அறிந்து அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து இறைவனுக்கு உரிய ஒரு குருக்களாக மாறி மக்களுக்கு தன்னை முழுமையுமாக கையளிப்பவர்களாக மாறி ஒரு வாழ்க்கை நடத்த இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.